வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஒரு அசல் ஆண்டுக்கு 10% வட்டி விதத்தில் 5 ஆண்டுகளில் 10,050 ஆக உயர்ந்தது எனில் அசல் எவ்வளவுன்னு 7th நியூ புக்கில் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த மாடலில் குரூப் 2 எக்ஸாமில் வரக்கூடிய, அதாவது நாளைக்கு நடக்கக்கூடிய குரூப் 2 எக்ஸாமில் கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா, இங்கே பாருங்க 31/8/2025 இன்னும் ஆன்சர் கீ கூட வெளியில்லை, அந்த எக்ஸாமில் கேட்டு வச்சு இருக்காங்க. சரிங்களா? ரொம்ப சிம்பிளா தான் சொல்லி கொடுக்க போறேன், கவனிங்க. இங்க பாத்தீங்கன்னா இப்ப என்ன இருக்குன்னா, பர்சன்டேஜ் இருக்குது, ஆண்டு இருக்குது, மொத்த அமௌண்ட் 10,050ன்னு கொடுத்துட்டாங்க. அசல கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், மேலே 100 வச்சுக்கோங்க, கீழேயும் 100 வச்சுக்கோங்க, மேலே பெருக்குங்க, கீழே கூட்டுங்க. அதுக்கப்புறம் இங்கே என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, 10,050ன்னு கொடுத்துருக்காங்களா, அதை மேலே வச்சுக்கோங்க. கீழே இங்கே பாருங்க, இந்த 10 5யும் அப்படியே பெருக்கிங்க, அதாவது பர்சன்டேஜையும் ஆண்டையும் பெருக்கிங்க, பெருக்கி கூட்டின ஆன்சர் இவ்வளோதான். நான் வச்சு இது புரியுதா? இப்போ போடுங்க. அதாவது இப்போ பாருங்க, கீழே மட்டும் செஞ்சுக்கலாம். 10 5யும் 10 பெருக்குனா 50 வரும், 50ஓட 100 கூட்டினா 150 வரும். அப்போ 100 × 10,050 டிவைடட் பை 150. கரெக்டாக இதை சுருக்குனா ஆன்சருங்க, ஃபினிஷ். சுருக்கலாமா? இதை பாருங்க, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். அதுக்கப்புறம் நான் 5 அடிக்கிறேன், 3 5 5. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 5 20, 1 5 5 10ன்னு வரும். கரெக்டா? இந்த ஜீரோ அப்படியே போட்டுங்க, 1 5 5ன்னு வந்துடும். கரெக்டா? இப்போ மீதி இருந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, 3 எப்படி அடிக்கலாம், 1 3 3, 6 3 18, 7 3 21, 20 தான் இருக்குது. அப்போ 6 3 18, மீதி 2 இருக்குது, அதில் போடுங்க. 7 3 21, அப்போது இங்கே 67 இருக்குது, இங்கே ஒரு 100 இருக்குது. அப்போ 67 100 பேருக்குன்னா 6,700. அவ்வளோதான் ஆன்சரு, முடிஞ்சு போச்சு. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஒரே செகண்ட் முடிஞ்சிடுச்சு. இப்போ இதே மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, 31/8/2025 கேட்டிருக்காங்க. ஒரு அசல் ஆண்டுக்கு 5% வட்டி விதத்தில் 7 ஆண்டுகளில் 6,750 ஆக உயர்ந்தது எனில் அசலை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இதில் பாருங்க, பர்சன்டேஜ் இருக்குது, ஆண்டு இருக்குது, அசலும் வட்டியை சேர்த்து கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால் அசல் கேட்குறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் பாருங்களேன், ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டு இது மாதிரி பேட்டர்னில் வந்துட்டால் மேலேயும் கீழேயும் 100 வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது இங்கே என்ன பண்ணணும், மேலே வந்து பெருக்கணும், கீழே வந்து கூட்டிக்கணும். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இங்கே பாருங்கள், 6,750 இருக்கா, அதை மேலே வச்சுக்கணும். ஓகேவா? கீழே என்ன பண்ணணும், இந்த பர்சன்டேஜையும் ஆண்டியும் பெருக்கணும். அப்போ 5யும் 7யும் பெருக்கிறேன். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ சுருக்குன ஆன்சரு முதல்ல மேலே அப்படியே இருக்கட்டும், 100 × 6,750, 6,750. ஓகேங்களா? 6,750. ஐயா இருங்க, 750. ஓகே. கீழே மட்டுங்க பாருங்க, 7 5 35, 35 100 கூட்டினா 135ன்னு வரும். அவ்வளோதான். சரிங்களா? இப்போ அடிச்சு கொடுங்க. அடிச்சு கொடுத்தா ஆன்சர்ப்பா. ஸோ இதில் எதில் அடிக்கலாம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா 135 இருக்குது. 135 அப்படின்னும் போது நம்ம முதல்ல 5 வாய்ப்பில் சுருக்கிடலாம், அதான் பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் மற்றதை பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ பாருங்க, 3 5 5 2 5 10ன்னு வரும். ஸோ இப்போது 13 10 போனால் மீதி 3 இருக்குது, பக்கத்தில் போட்டால் 35 ஆகும். 7 5 35 அப்படின்னு வரும். இங்கே பாருங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி அடிச்சுக்கலாம்ல, இப்படி கூட அடிக்கலாம். 1 5 5, அதாவது 6ல் 5 போனால் மீதி 1 இருக்கும், பக்கத்தில் வைங்க. 3 5 5ன்னு வரும். 17ல் 15 போனால் மீதி வந்து 15 போனால் 16 17 2 இருக்குது. ஸோ பக்கத்தில் வைங்க, 25 ஆகும். 5 25, அந்த 0 அப்படியே இருக்கும். ஓகேவா? இப்போ கீழே 27 இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், 3 வாய்ப்பில் அடிச்சிடறேன். கரெக்டாக இருக்கும். கரெக்டாக அது பாருங்க, 9 3 27. சரிங்களா? 9 இல்லை 9 27. எஸ், 3 வாய்ப்பில் தான் அடிக்க போகிறோம். ஓகே. இங்கே பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 12, மீதி 1 இருக்கும், அப்படி வச்சுங்க. 15 நாக்குமா, 5 5, அந்த 0 அப்படியே இருக்கட்டும். 450. நான் ஒரு ஸ்டெப் எழுதிக்கிட்டுமா, 100 × 450 டிவைடட் பை 9ங்க. அங்கே இடம் இல்லாதாலும் நான் கீழே எழுதிக்கிட்டேன். இப்போ இதே 3 வாய்ப்பில் மடி அடிக்கலாம். 3 9, 1 3 3, 4ல் 3 போனால் மீதி 1 இருக்கும், பக்கத்தில் வச்சா 15 இருக்கும். 5 3 5 150 வரும். மறுபடியும் 3 வாய்ப்பில் அடிக்கிறேன். 1 3 3, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 3 5, அப்போ 50, 50 கூட ஒரு 100 பேருக்குன்னா 5000. அவ்வளோதாங்க. ஸோ 5000 ஆன்சர் சி தான் சரியான. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. சரிங்களா? புரியுதா? அடிக்கிறதுக்கு தான் டைம் ஆச்சு. ஓகேவா? போட்டுங்களா? இங்கே பாருங்கள், இது ஒரு ஹோம்வொர்க் நீங்கள் போடுங்க. இது நம்ம 7th நியூ புக்கில் தான் இருக்குது. ஒரு தொகையானது 3 ஆண்டுகளில் 12% தனி வட்டி விதத்தில்
தொகை 17,000 ஆக கிடைக்கிறது எனில் அத்தொகையை காண்க. அதாவது அந்த அசலை கேட்டிருக்காங்க, அசல் கண்டுபிடிக்கணும். சரிங்களா, போடுங்க. ஸோ கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இதில் வந்து ஒரு கொஷின் கேட்பாங்கன்றதும் நம்புகிறேன், ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.